எல்லோர் வீட்டில் வாஷ்ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து யூரோப்பியன் கிளாசெட் இருக்கு. அந்த யூரோப்பியன் கிளாசெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கிளாசெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா வடக்கு தெற்கு பார்த்தா மாதிரி தான் வச்சுருப்போம் அந்த சிட்டிங் ப்ரொசீஜர். அப்போது ஃபாரின் கிளாசெட் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் கிளாசெட்டு, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தரையோட தரையாக வச்சுருவாங்க. நம்ம சும்மா காலை கழுவுனா கூட அந்த கிளாசெட்டை சுற்றி தண்ணி ஓடி வரும். அங்கே யார் வீட்டிலலாம் அது மாதிரி இருக்கோ அவங்க வீட்டிலலாம் சரும நோய் இருக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் வாஷ்ரூமில் அப்படின்னா, இனிமேல் வீடு கட்ட போகிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடு கட்டினவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த யூரோப்பியன் கிளாசெட்டை ஒரு 5 இன்ச்சு இல்லைனா வந்து ஒரு 6 இன்ச்சு சின்னதாக ஒரு மேடை மாதிரி கட்டி அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த பேசினை வைக்கணும். அப்படி வச்சோம்னா தண்ணியை நம்ம காலை கழுவுனா கூட இல்லை வந்து சும்மா ஏதாவது வாஷ் பண்ணி விட்டால் கூட அந்த பேசினை சுற்றி தண்ணி போகாது. எப்படி இந்தியன் கிளாசெட்டு கட்டுறதுக்கு ஒரு அரை அடியாவது தூக்கி அந்த கிளாசெட்டை வைப்பாங்களோ, அது மாதிரி யூரோப்பியன் கிளாசெட்டையும் நம்ம ஒரு 5 இன்ச்சு தூக்கி தான் வைக்கணும், ஒரு மேடை கட்டி. அது மாதிரி வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது, தண்ணி சுற்றி அந்த பீங்கானை சுற்றி போகாது. அது இரிட்டேட்டான ஒரு விஷயம். யார் வீட்டிலலாம் வந்து அந்த பீங்கானை சுற்றி தண்ணி போதோ அவங்க வீட்டிலலாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குமா.